இதுதான் பொருத்தனை இல்லை. அண்ணாளுக்கு இந்த பொருத்தனை. அவ நினைச்சிட்டா எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சர்ச்சில் கொடுத்துட்டேன். அதை மாதிரி சிலர் பொருத்தனை பண்ணும். உதாரணத்துக்கு நான் இன்னொன்று சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என் மனைவி ஒரு பொருத்தனை பண்ணான். டீச்சர் இருக்காங்களே, ஒரு காரியம் ஒன்று நடந்துச்சுன்னா நான் கொலுசே போட மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணான். அந்த காரியம் நடந்துச்சு. இன்னை வரைக்கும் அவள் கொலுசை கலட்டி மாட்டவே இல்லை. இன்னை வரைக்கும் கொலுசு மாட்டேன். நீங்க இப்ப பாருங்க, காலில் கொலுசு மாட்டிருக்க மாட்டான், நகலாம் போடுவா. ஆனா ஒரு பொருத்தனை பண்ணான், இது நடந்தா நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னா அது சாவர வரைக்கும் பண்ணக்கூடாது. அதுவும் ஞாபகம் வச்சு. நீங்க ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அது இடையில மாற்றக்கூடாது. ஐயோ நடந்துச்சு நான் பொருத்த மாட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி மாற்றக்கூடாது. சாவர வரைக்கும் அந்த பொருத்தனையில் இருக்கணும். சாவர வரைக்கும் இருக்கணும். என் ஃப்ரெண்டோட அம்மா இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட அம்மா அடுத்த மாதம் அவங்க வர்றாங்க. அந்த பாசம் வராங்க நம்ம ஊருக்கு. அடுத்த மாதம் வருவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. அவங்க அம்மா ஒரு பொருத்தனை பண்ணாங்க. என் பையனுக்கு நல்ல முறையில் கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் சாவர வரைக்கும் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், சிக்கன் மட்டன் மீன் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னா நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு. 2 குழந்தை இருக்குது. இவங்க என்ன மாதிரி குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. ரெண்டு சர்ச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது. இன்னை வரைக்கும் அவங்க அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இன்னை வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் போனாலும் மட்டன் பிரியாணியே வந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பொருத்தனை உறுதியாக இருக்குங்க. அப்போ அவங்க குடும்பம் அப்படி என்ன பண்ணுது? அப்படி தலைக்குது. ஆண்டவர் அதை பார்க்குறாரு. பரவாயில்ல, நான் பண்ண பொருத்தனையில உறுதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் சமாதானம் வராமல் ஆண்டவர் நடத்துறாரு. அதனால உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் பொருத்தனை பண்ணிக்கலாம். சிலர்லாம் ஏடாமடமாக பொருத்தனை பண்ணுவாங்க.